ஓகே. அடுத்து நம்ம ஆல்கேன்ஸ்ல நேமிங் எப்படி வரும்னு பார்த்துப்போம். ஆல்கேன்ஸ்ல எப்பயுமே வந்துட்டு சிங்கிள் பாண்ட் தான் வரும். அதனால ஏனுங்கிறதுல தான் முடியும். சில எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப CH4னா மீத்தேன், C2 அப்புறம் சாரி CH3 CH3 இப்படி இருந்தா ஈத்தேன். அதுக்கப்புறம் ஆல்கேன்ஸோட ஜெனரல் ஃபார்முலா. ஆல்கேன்ஸ்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா CnH2n பிளஸ் 2ங்கிற ஃபார்மேட்ல தான் இருக்கும். அப்ப C வந்து 1 இருக்குன்னா H வந்து 2 இன்ட்டு 1 பிளஸ் 2. அப்ப CH4ன்னு நமக்கு. இதுதான் இதோட ஃபார்மேட். ஆல்கேன்ஸ் வந்து ஒரு கார்பன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். இதுதான் அதோட ஹோமோலாகஸ் சீரிஸ். ஹோமோலாகஸ் சீரிஸ் என்னன்னா C1 அப்புறம் C2 C3 இதுதான் இதோட ஹோமோலாகஸ் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுதான் ஆல்கேன்ஸ். ஆல்கேன்ஸ்ல எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும். இந்த ஷேப் பேரு டெட்ராஹெட்ரல் ஷேப். நம்ம ஆல்கேன்ஸ்ல படிக்கும்போது இது வந்து நம்ம பிரீஃபா நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆல்கேன்ஸ். ஆல்கேன்ஸ்னா நமக்கு டபுள் பாண்ட் வரும். இதோட நாமன்கிளேச்சர்ல வந்து நம்ம ஈனுங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதோட ஹோமோலாகஸ் 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது C2. ஏன்னா ஒரு கார்பன்ல வந்து டபுள் பாண்ட் நமக்கு ஃபார்ம் ஆகாது. அதனால 2 கார்பன். அப்ப இதோட ஜெனரல் ஃபார்முலா என்னன்னா CnH2n. அப்ப C2னா எனக்கு H இன்ட்டு 2 இன்ட்டு 2. இப்ப C2H4. இதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படி இருக்கும்னா ஆ, இதுதான். அப்ப இதோட நேம் என்னவா இருக்கும்? 2 கார்பன். அப்ப நமக்கு ஈன்னு முடியணும். அப்ப ஈத்தீன். இதுதான் இதோட நேம். இத பத்தி நம்ம ஆல்கேன்ஸ்ல படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரீஃபா படிப்போம். நான் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பிரீஃபா சொல்றேன். இப்ப 3 டைமென்ஷனலா ஸ்ட்ரக்சர் வரும்போது இதுதான் வந்து பை பை பாண்டிங்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இதுதான் வந்து ஒரு கிளவுடு இதுவும். அப்ப இந்த கிளவுட்ஸ் வந்து ரெண்டும் இப்படி இருக்கும். அது வந்து ரெண்டும் பெண்ட் ஆகி இப்படி ஃபார்ம் ஆகிறது தான் வந்துட்டு பை பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் வந்துட்டு சிக்மா பாண்ட். இந்த 2 பாண்ட்ல இது வந்து மேல இருக்கிறதோ கீழ இருக்கிறதோ ஏதோ ஒண்ணு வந்து சிக்மா பாண்ட். அப்ப இன்னொன்னு வந்து பை பாண்டா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஹைட்ரஜனுக்கும் பிட்வீன் 116.6 டிகிரி வரும். ஹைட்ரஜன் கார்பனுக்கு வந்து 121.7 டிகிரிஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த லெங்த் வந்து 134 பைக்கோமீட்டர்ஸ். PICO. பைக்கோ ஆர் பிக்கோமீட்டர்ஸ். இதுதான் இந்த இதெல்லாம் நீங்க கொஞ்சம் படிச்சுக்கணும். தென் நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆல்கின்ஸ் அதான் சொன்ன மாதிரி ஈன்னு முடியணும். சில எக்ஸாம்பிள் சிஹெச் சாரி CH2 CH2 வந்தா ஈத்தீன். அப்புறம் CH2 டபுள் பாண்ட் CH. அப்புறம் CH3 வந்தா புரோப்பீன். அப்புறம் இப்ப வந்துட்டு CH2 டபுள் பாண்ட் CH CH2 CH3 இது மாதிரி வந்துச்சுன்னா இதை வந்து நான் இந்த டபுள் பாண்டோட பொசிஷனை வந்து நான் மென்ஷன் பண்ணணும். இப்போ இந்த டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் செகண்ட் கார்பனுக்கும் பிட்வீன்ல இருக்கிறதுனால இதை நான் பியூட் 1 சொல்லணும். அதுவே CH CH3 CH டபுள் பாண்ட் CH இப்படி இருந்துச்சுன்னா இதை பியூட் 2 சொல்லணும். அதாவது இந்த டபுள் பாண்ட் செகண்ட் கார்பனுக்கும் தேர்ட் கார்பன் எந்த கார்பன்லயும் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டபுள் பாண்டோட பொசிஷனை நம்ம அங்கேருந்து மென்ஷன் பண்ணணும். அப்ப இது பியூட் 1 இது பியூட் 2. இதே மாதிரிதான் நம்ம பென்ட் ஹெக்ஸ் அதுக்குன்னா நம்ம டபுள் பாண்டோட பொசிஷனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அதாவது அது எங்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த 1 எதை சொல்லுதுன்னா ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் செகண்ட் கார்பனுக்கும் இருக்கு அந்த டபுள் பாண்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ பியூட் 2 செகண்ட் கார்பனுக்கும் தேர்ட் கார்பனுக்கும் இருக்கு அப்படின்னு அந்த இதை ஸ்பெசிஃபை பண்ணது. இதுதான் ஆல்கேன்ஸ்ல மெயினா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது. இது ஆல்கேன்ஸ்ல இருக்காது. ஏன்னா ஆல்கேன்ஸ்ல எல்லா இடத்துலயும் நமக்கு சிங்கிள் பாண்ட் தான் வரும். ஆனா ஆல்கேன்ஸ்ல சிங்கிள் பாண்டும் வரும் டபுள் பாண்டும் வரும். மேபி டபுள் பாண்ட் மட்டுமே கூட வரலாம். ஓகே.
அடுத்து இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுல நான் வந்து 3rd எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்றேன். இப்ப CH2 டபுள் பாண்ட் C. இங்க CH2, CH2, CH3 ட்வைஸ் இருக்கு. அப்ப நான் இங்க எடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நான் ஒரு மெயினான இதை கன்சிடர் பண்ணேன். இப்ப என்னன்னா, நான் நான் ஆக்சுவலா செயின் லெங்த் படி 1, 2, 3, 4, 5, 6, 7 இதை தான் கன்சிடர் பண்ணணும். ஆனா எனக்கு டபுள் பாண்டட் கார்பன் இங்க இருக்கு. அதனால டபுள் பாண்டட் இருக்கும்போது நம்ம டபுள் பாண்டட் கார்பனை மஸ்ட் இன்க்ளூட் பண்ணணும். அதாவது டபுள் பாண்டட் கார்பன் இருக்கிறது வந்து கார்பன் பேரண்ட் செயின்ல வந்து கண்டிப்பா வரணும். அப்ப இதுக்கு நான் எப்படி கன்சிடர் பண்ணணும்னா, இந்த இதை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு நான் ஏதாவது ஒரு செயினை இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? இதையும் கன்சிடர் பண்ணலாம், இல்ல இந்த இந்த இதுல இந்த ரவுண்டு கூட நான் கன்சிடர் பண்ணலாம். அப்ப நான் இதை சும்மா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்ப நேமிங் எப்படி வரணும்னா, டபுள் பாண்டுக்கு வந்து நம்ம லீஸ்டான கவுண்ட் கொடுக்கணும். டபுள் பாண்டை வந்து நம்ம கடைசி கவுண்ட்ல கொடுக்க கூடாது. அதாவது லீஸ்ட் கவுண்ட் கொடுக்கணும். அப்ப இங்கே நான் நம்பரிங் பண்ணா 1, 2, 3, 4, 5னா எனக்கு எது சப்ஸ்டிடியூவன்ட்டா வரும்னா இதுவே சப்ஸ்டிடியூவன்ட்டா தான் வரும். அப்ப செகண்ட்ல எனக்கு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கு. அப்படிங்கிறப்ப நான் இதோட நேமிங் எப்படி வரும்னா 1, 2ல 2 ப்ரோபேன் சாரி ப்ரோபைன் இல்ல ப்ரோபைல் 2 ப்ரோபைல். அதுக்கப்புறம் எனக்கு என்ன எத்தனை இருக்கு 5 இருக்கிறதுனால பென்ட். எந்த கார்பனுக்கு எந்த கார்பனுக்கு நடுவில் இருக்கு 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கு 1. அப்புறம் இது என்னது ஆல்கினுங்கனால ஈன். இப்ப 2 ப்ரோபைல் பென்ட் 1 ஈன். அப்ப 2 ப்ரோபைல் பென்ட் 1ங்கிறது தான் என்னது இதோட நார்மல் கருத்து. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஆல்கைன்ஸ். ஆல்கைன்ஸ்ல நமக்கு YNEன்னு நம்ம இது பண்ணணும். இதுக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட் வரும். இதை பத்தி நம்ம ஆல்கைன்ஸ்ல தனி செக்ஷன் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரீஃபா படிப்போம். இப்போ நாமக்கல் ஆஃப் ஆல்கைன்ஸ் இதுல சில எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, சாரி இதோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து CnH2n மைனஸ் 2ங்கிற ஃபார்மெட்ல வரும். அப்ப இப்ப நான் C1ன்னு போட்டா என்ன வரும் 2 into 1 மைனஸ் 2. அப்ப இது எவ்வளோ 0ன்னு வரும். ஏன்னா ஆல்கைன்ஸ் வந்து எத்தனை கார்பன்ல ஆரம்பிக்கணும் 2 கார்பன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகணும். ஸோ இதோட ஹோமோலாகஸ் சீரிஸ்னா 2, 3, 4, 5, 6 அப்படின்னு வருது. அப்ப இது எதுல இருந்து ஆரம்பிக்கும்னா 2ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப 2 போட்டா C2H 2 into 2 மைனஸ் 2. அப்ப C2H2 அதாவது இப்படி ஃபார்ம் ஆகும். இந்த ஃபார்மேட்ல ஃபார்ம் ஆகும். அப்ப இதை என்னன்னு சொல்லுவாங்க ஈத் அயன் ஈத்தைன். அப்புறம் சி ட்ரிபிள் பாண்ட் சீட ஒரு சிங்கிள் பாண்ட் வச்சுன்னா இதை ப்ரோபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதோட ஆல்கைன்ஸ் வந்து. இப்போ இதுல சில எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நம்ம CH ட்ரிபிள் பாண்ட் சி சிங்கிள் பாண்ட் CH3 இதை வந்து ப்ரோபைன். அதே மாதிரி இப்போ நான் இப்படி நான் சொல்றேன்னா இப்போ CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH2 CH3. இப்போ இதுல நான் எப்படி சொல்லணும்னா எனக்கு இந்த ட்ரிபிள் பாண்டுக்கு லீஸ்ட் கவுண்ட் வரணும். இப்போ 1, 2, 3, 4, 5 லெஃப்ட் டு ரைட் தான் கரெக்ட். 1, 2, 3, 4, 5. அப்போ எனக்கு 2க்கு 3க்கு இருக்கணும்னா நான் 2ன்னு மென்ஷன் பண்ணணும். இப்போ எனக்கு பேரண்ட் கார்பன் செயின்ல வந்து 5 இருக்கு. பென்ட் 2 அயன் பென் 2 அயனுங்கிறது தான் இதோட கரெக்டான நாமன் பிக்சர். இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் இருக்கு.
ஒரே காம்பவுண்ட்லயும் டபுள் பாண்டும் வருது, ட்ரிபிள் பாண்டும் வருது. அப்ப நான் எப்படி ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் கொடுக்கணும்? ஓகே. இப்ப நான் இப்படி கன்சிடர் பண்றேன். CH3, CH டபுள் பாண்ட், CH. ஓகே. தென் நான் இங்க வந்து ட்ரிபிள் பாண்ட், CH. இப்ப நான் எப்படி நேமிங் கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப டபுள் பாண்ட் இங்க இருக்கு, ட்ரிபிள் பாண்ட் இங்க இருக்கு. ஆக்சுவலான ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் படி டபுள் பாண்ட் இஸ் மோர் ப்ரிஃபரபிள் தென் ட்ரிபிள் பாண்ட். அப்படின்னா என்னன்னா, டபுள் பாண்டுக்கு தான் நம்ம முக்கியமா கன்சிடர் பண்ணணும் ட்ரிபிள் பாண்டை விட. ஆனா இதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. எக்ஸெப்ஷன் என்னன்னா, நம்ம லோவஸ்ட் சம் ரோல்னு ஒண்ணு சொன்னோமா, அதுபடி இப்ப நான் வந்து இங்க வந்து நான் லெஃப்ட் டு ரைட் பண்றேன். அப்ப எனக்கு இங்க 1, 2, 3, 4, 5ன்னு வருது. ரைட் டு லெஃப்ட் பண்ணா இங்க 1, 2, 3, 4, 5 வருது. இப்ப லோவஸ்ட் சம் ரூல் படி இங்க லெஃப்ட் டு ரைட் போறோம். மேல இருக்கிறத கன்சிடர் பண்ணா எனக்கு செகண்ட் கார்பன்ல இருக்கு, ஃபோர்த் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னா 4, இது வந்து 2 ஆட் பண்ணா 6 வருது எனக்கு. ஆனா இப்ப நான் கீழே, அதாவது ரைட் டு லெஃப்ட் போறத கன்சிடர் பண்ணா 1ல வருது, 3ல வருது. அப்ப இதோட சம் எவ்வளவு வருது? 4. அப்ப நான் எப்படி கன்சிடர் பண்ணணும்னா, ரைட் டு லெஃப்ட் தான் கரெக்ட். அதாவது கீழே இருக்கிற நம்பரிங் தான் கரெக்ட். 1, 2, 3, 4, 5. அப்ப லெஃப்ட்ல இருக்கிறது, ஐ மீன் கீழே இருக்கிறது தான் கரெக்ட். அதாவது ரைட் டு லெஃப்ட். அப்ப இதோட நேம் என்ன வரும்? 1, 2, 3, 4. அப்ப பென்ட். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் டபுள் பாண்டுக்கு தான் நேம் கொடுக்கணும். அப்ப 2 தேர்ட்ல வருது, 3 ஈன். அடுத்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்லயே வர்றதுனால 1 ஐன். இப்ப பென்ட் 3 ஈன் 1 ஐன். அதுதான் இதோட நேம். அதே மாதிரி இப்ப சேம் பொசிஷன்லயே வருது டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும்னா, டபுள் பாண்டுக்கு தான் நம்ம நேம், ஐ மீன் நாமன்கிளேச்சர்ல இம்பார்ட்டன்ஸ் தரணும். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம அதை பார்ப்போம். CH3, CH டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், CH2, C ட்ரிபிள் பாண்ட், C, ஓகே, ட்ரிபிள் பாண்ட் C. ஓகே, ஒன் செகண்ட். சிங்கிள் பாண்ட் CH3. ஓகே. இப்ப இந்த டபுள் பாண்டோட பொசிஷன் வந்து 1, 2ல வருது. இப்ப நான் இங்க இருந்து நம்பர் பண்ணும்போது இந்த டபுள் பாண்ட், சாரி, இந்த ட்ரிபிள் பாண்டோட பொசிஷன் 1, 2ல வருது. நான் இங்க இருந்து இது பண்ணாலும் 1, 2ல டபுள் பாண்ட் வருது. அப்ப நான் எப்படி கன்சிடர் பண்ணா, டபுள் பாண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ட்ரிபிள் பாண்டை தான் நான் செகண்டா இருக்கணும். அப்ப இதுல நம்பரிங் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. இதுதான் கரெக்டான நம்பரிங். அப்ப இதோட நேம் என்னவா வரும்னா, 1, 2ல வந்து டபுள் பாண்ட் வருது. அப்ப இது மொத்தம் 7 இருக்கு. ஹேப் 1, 2, அதாவது செகண்ட் கார்பன் இருக்கு, 2 ஈன் 5 ஐன். அப்ப இதுதான் இதோட ஹெப்ட் 2 இன் 5 ஐன். இதுதான் இதோட கரெக்டான நாமன்கிளேச்சர். அடுத்து நம்ம அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் பார்ப்போம். அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ்னாலே என்னன்னா, ஸ்பெஷல் டைப் ஆஃப் இது இது அரோமேட்டிசிட்டிங்கிற ஒரு பிஹேவியரை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதை பத்தி நம்ம என்னென்னு பார்ப்போம். அரோமேட்டிசிட்டினா எப்படி, அதெல்லாம் வந்து நம்ம அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ங்கிற ஒரு செக்ஷன்ல நம்ம தனியா பார்ப்போம் பிரீஃபா. இப்ப நாமன்கிளேச்சர் ஆஃப் அரோமேட்டிக். இப்போ இதுல நாமன்கிளேச்சர்ல வந்து நம்ம அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ்னால மேக்சிமம் எதை பத்தி படிப்போம்னா, பென்சீன், அது இல்லாம அதோட டெரிவேட்டிவ்ஸ்.
டெரிவேட்டிவ்ஸ்னா என்னன்னா பென்சீன்லேருந்து வர்றது. பென்சீன் சில கெமிக்கல் கூட ரியாக்ட் பண்ணி அது சில இதை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் அதோட டெரிவேட்டிவ்ஸ். இப்போ இது பென்சீன் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்ல, அதாவது அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ்ல நம்ம மேக்ஸிமம் நாமன் கிளேச்சரை விட காமன் நேம்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்ப இதுதான் பென்சீனோட ஸ்ட்ரக்சரு. இதுல ஒரு CH3 அட்டாச் ஆயிடுச்சுன்னா இது என்னன்னு சொல்லுவோம்னா டோலுயின் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது ஆக்சுவலா மித்தைல் பென்சீன். ஆனா இதுக்கு நம்ம டொலுயின்ங்கிற பேர் தான் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாம இந்த பென்சீனோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இந்த இடம் ஐ மீன் நான் ஸ்டார் மாதிரி போறோம். இந்த 6 பொசிஷனுமே ஐடென்டிக்கல் தான். நான் இந்த இடத்துல CH3 எழுதினாலோ, இல்ல இங்கே CH3 எழுதினாலோ, இங்கே எழுதினாலோ ஒரே ஒரு, அதாவது மோனோ சப்ஸ்டிடியூட்டட் ஒரே ஒரு CH3 நான் எங்க எழுதினாலும் அதோட மீனிங் சேம் தான். ஆனா 2 CH3 எழுதும்போது எந்த பொசிஷனுக்கும் எந்த பொசிஷனுக்கும் ரிலேஷன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்ப நான் ஒரு பென்சீன் வரைஞ்சுக்கிறேன். இப்ப நான் இங்க ஒரு CH3 வரைஞ்சிட்டேன். இங்க ஒரு CH3 வரையணும்னா, இப்ப நான் இதை தான் மெயினான CH3ன்னு கன்சிடர் பண்ணனா, இந்த CH3க்கு இந்த CH3 வந்து பக்கத்து பொசிஷன்ல இருக்கு. அப்ப அட்ஜசன்ட், அதாவது அதுக்கு பக்கத்திலே இருக்கிற பொசிஷனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஓ, ஆர்த்தோ. அதுக்கு பக்கத்துல இருக்கிறத எம், மெட்டா. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத பி, பேரா. இந்த பொசிஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஓ தான், இந்த சைடு எம் தான். ஆர்த்தோ மெட்டா. இப்ப ஆர்த்தோ மெட்டா பேரா மெட்டா ஆர்த்தோ. இதை நான் மெயினா கன்சிடர் பண்ணதுனால நான் இப்படி சொல்றேன். அதே நேரத்துல இந்த கார்பன், இந்த CH3, அதாவது இந்த மித்தைல் குரூப்பை நான் மெயினா கன்சிடர் பண்ணேன்னா, இந்த மித்தைல் குரூப்புக்கு இது ஆர்த்தோல இருக்கு. அதே மாதிரி இந்த இதுக்கு இது ஆர்த்தோல இருக்கு. இது ரெண்டும் வைஸ் வர்சா. அதே மாதிரி இப்ப நான் வந்துட்டு இந்த இந்த இடத்துல நான் ஒரு இதை வரைகிறேன். CH3 CH3. இப்ப இதுக்கு ரெண்டுத்துக்கும் அதுக்கு மெட்டா பொசிஷன்ல இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ரெண்டு பொசிஷனுக்கும் பேரா பொசிஷன்ல இருக்கு. அப்போ ரெண்டு CH3 இருந்துச்சுன்னா இதோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜைலின். அதாவது ஒன்னுத்துக்கு ஒண்ணு ஆர்த்தோல இருக்கிறதுனால ஓ ஜைலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு மெட்டால இருக்கிறதுனால எம் ஜைலின். இது ரெண்டு பேரல இருக்கிறதுனால பி ஜைலின். இந்த வீடியோல நம்ம நாமென்கிளேச்சர் ஆஃப் ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ் அண்ட் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஐசோமெரிசம் பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.